எனக்கு வந்து ஒரு 30 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் வந்து மரப்பயிர் ஒரு 15 ஏக்கர், 10 ஏக்கரில் மாவு வச்சுருக்கேங்க. மாவில் வந்து 30 விதமான ரகம் மா ரகம் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு சீசன் காய்க்கக்கூடியது, 2வது சீசன் காய்க்கக்கூடியது, 3வது சீசன் காய்க்கக்கூடிய மரத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். அதே நேரத்தில் மா, பலா, தென்னை, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, எலுமிச்சை எல்லா ரகத்தையும் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் மரப்பயிரில் வந்து 2000 தேக்க மரம் வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து மூலிகை மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால மூலிகை பேர் அழிந்து வரும் மூலிகைத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க காரணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மூலிகை செடியை வளர்த்து மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இந்த பாம்பு கடி, தேள் கடி, வயிற்றில் புண்ணு, சோரியாசிஸ் இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து மூலிகை மருத்துவம் செஞ்சிட்ருக்கோம். அதை வந்து எங்கள் வீட்டில் என் மனைவியும் அதை கூட சேர்ந்து அது ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. அதிகமாக ஆளும் லேபர் வச்சுக்கிறது கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் சொந்த உழைப்பில் இந்த தோட்டத்தை பராமரிச்சிட்ருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து என்னை வந்து சுற்றுலாவுக்கு அடிக்கடி கேவிக்க வேளாண்மை விருதாளம் வேளாண்மை அறிவியல் மையத்தில் என்னை இட்டுட்டு போவாங்க. அங்கே வரும்போது இந்த கிடைக்காத செடியெல்லாம் கொண்டாந்து நான் வச்சு ஆர்வத்தோடு பயன்படுத்தி வச்சுட்ருக்கேன். விவசாயி ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்தால் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கராவது மரப்பயிர் வைக்கணும். பாக்கி வந்து எப்படி இருந்தாலும் மரப்பயிர் வந்து நம்மளுக்கு பிற்காலத்தில் வந்து பலன் தரக்கூடியது. மூலிகை பயிரும் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு உதவி பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். இந்த தோட்டத்தில் வந்து இன்னும் வந்து 3 வருஷத்தில் சாத்துக்குடி கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரில் வச்சுருக்கேங்க. அடுத்தது நெல்லி ஒரு 50 சென்ட்டில் வச்சுருக்கேன். வருஷ பயிரில் ஒரு சீசனுக்கு ஒரு லாபம். இப்போ வந்து இந்த மூலிகை பயிர் வந்து இந்த செடிக்கும் பக்கத்துலேயே ஊடு பயிராக வச்சுருக்கேங்க. இதில் வந்து நிலவேம்புன்னு ஒரு மூலிகை இருக்குது நம்மக்கிட்ட. அதை வந்து இப்போ எப்பேற்பட்ட ஜுரத்தையும் கேட்கக்கூடியது. இந்த முறை ஜுரம், இந்த மலேரியா, இந்த டெங்கு காய்ச்சல் எல்லாத்தையும் இந்த கஷாயம் வச்சு குடித்தாலே சரியாக போகணும். அது ஆர்வமாக எல்லாரும் வந்து கேட்குறாங்க. நிலவேம்பு கண்ணு வேணும்னே கேட்குறாங்க. நான் அதை நிறையா உற்பத்தி பண்ணி மக்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன். அதேமாரி இந்த திப்பிலி வந்து ஈஸியாக பயிர் வைக்கலாம். அதை வந்து இந்த மரத்துக்கு இடையிலேயே திப்பிலி கொடியை போட்டிங்கன்னா அது வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குங்க. அதை வந்து வாண்டடு நிறையா இருக்குது. அதுமாரி இந்த அக்ரா பல்வலி பூண்டுன்னு ஒரு பூண்டு இருக்குங்க. அந்த பூண்டை வந்து ஒரு 4 பூவை பறித்து நீங்கள் வாயில் மென்று அதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அப்படியே நீராகவே வெளியில் வந்துடும். வரும்போது இதுக்கு மேலே இருக்க வலி அத்தனையுமே குறைக்கும். கண் பார்வை, தலைவலி, சொத்தைப்பல் எல்லாமே கிளியர் ஆகிடுதுங்க. அதேமாரி இந்த வல்லாரை வந்து ஒரு வீட்டுக்கு அவசியம் வல்லாரை செடி இருக்கணும். ஒரு வீட்டு தோட்டம்னா அவங்க வீட்டில் இருக்குன்னா அவங்க வீட்டுக்கு பின்னால் வல்லாரை இருக்கணும். அத்தியில் வந்து 2 ரகம் இருக்குங்க. நம்மகிட்ட நாட்டு ரகமும் இருக்குங்க. இந்த ஹில்ஸ் ஏரியாவில் வளரக்கூடிய அந்த தேனச்சின்னு சொல்லுவாங்க, அது பெரிய அத்திங்க. அந்த காய் வந்துங்க எந்த நாள்லையும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கிலோ 500 400 கூட கடையில் விற்கிதுங்க. அதில் நிறைய மருத்துவ குணம் நிறையா இருக்குங்க. இன்னும் இதை ஏன்னா எதை செஞ்சு வச்சாலும் வருமானம் கூட வேணும். வருமானம் வர்றதுக்கு உள்ள வழி என்னடான்னா நம்ம வந்து இந்த சைடு வருமானம் மாதிரி இந்த ஒரு மரத்தோட்டம் இருந்ததுன்னா, ஒரு பழத்தோட்டம்னா மூலிகை தோட்டமும் அதில் கூட இருக்கணும். இது கொஞ்சம் வருமானம், இந்த பழத்தோட்டத்தில் கொஞ்சம் வருமானம், மூலிகை தோட்டத்தில் கொஞ்சம் வருமானம்.